அனைத்தவர்களுக்கும் வணக்கம். நேற்று போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் 83 நிமிடம் தொடர்ந்து அந்த பட்ஜெட்டை பற்றி விரிவாக்கமாக பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த பட்ஜெட் ரொம்ப அவசியம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன விஷயம்னா, அந்த 83 நிமிடம் இருக்குங்கள, அதில் ஒரே ஒரு நிமிடம் கூட தமிழ்நாடு குறித்தும் தமிழ்நாடு தேவைப்படுகிற நிதி குறித்தும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவே இல்லை. ஒரு நிமிடம் இல்லைங்க, அந்த பட்ஜெட் பேசின கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு வரியில் கூட தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயரே இல்லை. அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களும் இந்த பாஜக கட்சிகளும் தமிழ்நாடு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வச்சுருக்காங்க. சரி, ஏன்பா அந்த பட்ஜெட் தொடரில் தமிழ்நாடு பேர் எதிர்பார்க்குறீங்க, இதில் நிதி ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இது எதற்காகனா, டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தால் சென்னை, தூத்துக்குடி போன்ற நகரங்கள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்படைந்தது. அந்த நேரத்தில் மாநில அரசால், அதாவது திமுக அரசால் ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சப்படுது. அது என்னன்னா, இந்த பெரும் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவித்து எங்களுக்கு மேலும் நிதி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு நிகழ்வை தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாது, யாருக்கும் நிதியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜக அரசு மறுத்துட்டாங்க. சரி, அப்போதான் கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் மழையால் அதிக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறதால கொஞ்சம் திரளான நிதி அதிகபட்சமாக மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் அதிகமாக இந்த பாதிப்பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது ராஜா அப்படின்றது மாதிரி இவங்க இந்த நிதி அறிக்கையில் ஒரே ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வாக்கியம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக வச்சு செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டை. சரிப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பு இருந்தது, அதெல்லாம் கொடுக்கல, இதே மாதிரி கோரிக்கை வச்சு வேறு எந்த மாநிலம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே வெள்ளப்பெருக்கு காரணம் காட்டி ஆந்திராவுக்கும் அஸ்ஸாமுக்கும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒதுக்கின நிதியை விட இந்த வருடம் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த வெள்ளப்பெருடர் காமிச்சு அதே வெள்ள பேரிடரால் தானே தமிழ்நாடு அது பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட அளவு நிதி அதிகமாக ஒதுக்குறதுல இந்த ஒன்றிய அரசு என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற மாநிலம் ஓரளவுக்கு பாஜக ஆட்சி பிடிக்கிறதுக்கான அவங்க வேட்பாளர் எல்லாமே வெற்றி பெற்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் தாமரை மலராதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நிரூபிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் இந்த பாஜக அரசு தமிழ்நாடை நிதி நெருக்கடி எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி வச்சு செய்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த பாஜக அரசுன்றது கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போது இந்த ஆந்திரா, இந்த பீகார், இந்த 2 முதலமைச்சர்களுமே பாஜக ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போது இந்த நிதி அறிக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை காட்டணும் இல்லையா. ஏன்னா அப்போ தானே கூட்டணி இருப்பாங்க. கூட்டணி இருந்தாங்கன்னா அந்த ஆட்சி தொடரும். ஒருவேளை நிதி கொடுக்காம இருந்தால் அந்த கூட்டணி முறிஞ்சு ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த 82 நிமிடம் படித்தாங்க இல்லையா இந்த பட்ஜெட்டு, அதில் அதிகப்படியான மாநிலங்கள் பேர் எது வந்துச்சுன்னா ஆந்திரா பீகார், ஆந்திரா பீகார், ஆந்திரா பீகார். தொடர்ந்து இந்த சலுகையில் அள்ளி குவிச்சிருக்காங்க. நிதின்றது எக்கச்சக்கமாக வாரி அரிச்சிருக்காங்க இந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும். உங்கள் எல்லாருமே தெரியும் ஏன் இவ்வளவு நிதி கொடுக்குறாங்கன்னா, ஒரே ஒரு காரணம், அவங்க கூட்டணியால் தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஒருவேளை பாஜக எதிர்த்து அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா, பாஜகவோட கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னா பிரதமருடைய பதவின்றது கேள்விக்குறியாயிடும். அதனால தான் அந்த கூட்டணி முறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆந்திராவையும் பீகாரையும் இருக்க கெட்டியமாக பிடிச்சிருக்கு இந்த பாஜக அரசு. அதனால் கூட்டணி தர்மத்துக்காக நிதியை வாரி அந்த மக்களுக்கு வாங்கியிருக்காங்க, அந்த மாநிலத்துக்கு வாங்கியிருக்காங்க. இப்போது இந்த வெள்ள சிறப்பு நிதி கொடுத்துறாங்கல்ல, பீகார், அசாம், இந்த மாநிலங்களை விட ஒன்றிய அரசுக்கு அதிகமான வரி செலுத்துறது தமிழ்நாடு. இந்த வரிசை அடிப்படையில் அதிகமான எந்த மாநிலங்கள் வரியை ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு வரிசை அடிப்படையில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அது ஆண்டு வரி வருமானம், அதாவது தமிழ்நாடு வரின்ற பேரில் ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,73,243 கோடி. அப்போது இந்த 2,73,000 கோடி கொடுக்குற இந்த தமிழ்நாடுக்கு சிறப்பு எந்த ஒரு நிதியும் அளிக்காமல் இதுக்கு பின்னாடி இருக்க, அதாவது தமிழ்நாடு விட குறைவாக வரி செலுத்துகிற பீகார், அசாம் போன்ற மாநிலங்களுக்கு வெள்ள சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போது இவ்வளவு வரி கொடுக்குற இந்த தமிழ்நாடுன்றது பாஜக கண்ணுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அப்படின்னு சொல்கிறத விட பாஜக அரசு திட்டமிட்டு தமிழ்நாடுக்கு தேவையான நிதியை கொடுக்காம மறுக்கழிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. சரி, இந்த பட்ஜெட்டில் 83 நிமிடம் பேசியும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு பேரையும் சொல்லாமல்
தமிழ்நாடுக்கு எந்த சலுகையும் கொடுக்காம தமிழ்நாடுக்கு சிறப்பு நிதி வேணும்னு கேட்டும் வெள்ளப்பேரிடரை அறிவித்து எங்களுக்கு சிறப்பு நிதி வேணும்னு கேட்டும் கடைசி வரைக்கும் தமிழ்நாடுக்கு நிதி அளிக்காத நிர்மலா சீதாராமன் பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்க? தமிழ்நாடுக்கு ஏன் நிதி அளிக்க மாட்டேங்குது பாஜக, அதை பற்றினா உங்களுக்கு கருத்து என்ன? அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்திடுவோம். நன்றி.